ஐயா, வாழ்க்கையில நம்ம பண்ற மிகப்பெரிய தவறே இதுதான். எப்ப பாரு மத்தவனை பத்தியே யோசிக்கிறது. மத்தவன பேசுவான், மத்தவன சொல்லுவான், மத்தவன நினைப்பான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் மாப்பிள வெட்டியா இருந்த நீ வெளியூருக்கு வேலைக்கு போனியா? எப்போ வந்த? இப்பதான் பெட்டியில நான் துணியா? யோ, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச 30 லட்ச ரூபாய் பணம் பெட்டியில இருக்கு. அட என்ன மாப்பிள சொல்ற? பரவாயில்லையா, வீட்டுக்கு சாப்பிட்டு போவ. பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை மனுஷனுக்கு குடியா? பெட்டியில பணம் வந்துட்டான், அவுத்துக்கணும். எத லுங்கிய சொன்னேன். ஓ, நான் பங்காளி கையில பெட்டியோட போயினுக்குற. நான் பெட்டியோட போவேன், உள்ள செட்டி போடாம கூட போவேன். உனக்கு நான் முட்டி வலிக்குதா? பங்காளி நான் என்னமோ பெட்டி ஃபுல்லா பணம் இருக்கிற மாதிரி இடக்க முழுக்க பதில் சொல்லுங்கிற. முட்டா பையில, நான் உழைச்சு சம்பாதிச்ச 30 லட்ச ரூபாய் பணம் இருக்கியா பெட்டியில? நான் பங்காளி சொல்ற, எனக்கு அப்பவே தெரியும் பங்காளி நீ நல்லா சம்பாதி பண்ணு. கை வலிக்குது, கொஞ்சம் பெட்டியை வீட்டு வரைக்கும் ஏத்த மாதிரியா? நான் எத்தனை வரும் பங்காளி? அப்பலாம் என்ன பங்கு கையில நான் துணி பெட்டியா? அடிங் போறம்போக்கு 30 லட்ச ரூபாய் பணம் பெட்டிடா. அதுக்கு ஏன்டா அச்சா? பங்காளி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்தா துணி பெட்டின்ற. நான் அடிக்கிறேன் ஏன் பணம், நீ எதுக்கு அடிக்கிற? அதானே கை வலிக்குது. வீட்டு வரைக்கும் தானே, நான் தூக்கின வருமாக்கு வா. நீ எடுத்து. என்ன வெயிட் ஆகுது பெட்டிய? வெளிநாட்டுல அச்சடிக்குதுல பணம், வெயிட்டா தான் இருக்கும். மா கொடு. வந்துடும். இந்தா, நாளைக்கு மறுபடியும் காலையில வேலைக்கு கிளம்பிடுவேன். நீ என்ன பண்ற? 2 பெட்டில அழுக்கு துணிக்குது, துவைச்சு வச்சிரு. பங்கு அப்ப பெட்டியில 30 லட்ச ரூபாய் பணம் இல்லையா? 30 லட்ச ரூபாய் பணம் இருந்தா நான் ஏன் கால் வலிக்கு வந்து வரேன்? பேசாம ஒரு காரை போட்டு கால் டாக்ஸில வந்துருக்க மாட்டேன். காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி